அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காய் உம்முடைய ஜீவனையே கொடுத்து எங்களை மீட்டு கொண்டீர். அதை நினைத்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய புயத்தினாலும் உம்முடைய கரத்தினாலும் உம்முடைய முகத்தின் பிரகாசத்தினாலும் ரட்சித்தீர். நாங்க வேதத்துல வாசிக்கிறபடி உம்முடைய கரம், உம்முடைய புயம், உம்முடைய முகத்தின் பிரகாசம் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா ரட்சிப்பை கொடுக்கிறதுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28வது வசனம். ஆகியால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாக வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். பவுல் எபேசு சபையில இருக்க மூப்பர்களை, சபை தலைவர்களை கூப்பிட்டு அவங்க கூட பேசுறாங்க. எப்படி தன்னுடைய ஊழிய நாட்கள் எப்படி இருந்தது, அங்க இருந்த நாட்கள்ல இனி என்ன சம்பவிக்க போகுது, அதெல்லாம் அவங்களோடு பேசிட்டு இப்ப தொடர்ச்சியா பவுல் பேசின காரியங்களை தியானிக்கிறோம். உங்களை குறித்தும் மூப்பர்கள் தங்களை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். பிரசங்கிக்கிற அவங்க, மற்ற ஜனங்களை வழி நடத்துற அவங்க தங்களுடைய வாழ்க்கையை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், முன்மாதிரியா இருக்கணும். உங்களை குறித்தும் அடுத்ததாக தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. சபைன்றது விசுவாசிகளோட கூட்டம். அவங்க அது விசுவாசிகள் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சம்பாதித்து அந்த சபையை உருவாக்கி இருக்காரு. 2வது அதிகாரம் அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார் அப்படின்னு இருக்கு. அவருடைய இரத்தத்தினாலதான் ரட்சிக்கப்படுறாங்க. இயேசு கிறிஸ்துவோட இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சொல்லியிருக்கு. தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதிச்சிருக்கிறாரு. அந்த சபைய மேய்க்கிறதுக்காக மேற்பார்வை செய்து அதனோட தேவைகளை சந்தித்து வழி நடத்தும்படியா பரிசுத்த ஆவியானவர் மூலம் மூப்பர்களாக நீங்க நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்க மந்தையில இருக்க மந்தைய குறிச்சு உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த மந்தைய விசுவாசிகளை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். நான் போன பின்பு பவுல் எருசலேமுக்கு போறேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. ஒருவேளை நான் போன பிறகு சபையில் உள்ள விசுவாசிகளை வழி தப்ப பண்ணக்கூடிய கொடிய ஓநாய்கள், கள்ள உபதேசங்கள் சபைக்குள்ள வரும் அப்படின்னு சொல்றாரு. உங்களில் சிலர் எழும்பி, விசுவாசிகளுக்குள்ள மூப்பர்களுக்குள்ள சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி, இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்களை தங்களிடத்துல இழுத்து கொள்றாங்க, மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். மாறுபாடானத கள்ள உபதேசங்களை பேசுறாங்க. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம்தான் ரட்சிப்பு அப்படின்றது பவுல் மூலம் சொல்லப்பட்ட சுவிசேஷம். ஆனா அதுக்கு எதிரா விருத்த சேதனம் பண்ணினாதான் அந்த ரட்சிப்பை பெற முடியும் அப்படின்னு ஒரு கூட்டம் கள்ள உபதேசத்தை பரப்புனாங்க. அந்த மாதிரி கொடிய ஓநாய்கள், ஆடுகளை கொல்லக்கூடிய கொடிய ஓநாய்கள் போல கள்ள உபதேசம் பண்றவங்க உங்களுக்குள்ள வருவாங்க அப்படின்னு நான் அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலம் இரவும் பகலும் கண்ணீரோட இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். மூப்பர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க அலர்ட்டா இருக்கணும், கவனமா இருக்கணும்.
உங்க மந்தைய விசுவாசிகளை ஓநாய்கள் போல கள்ள உபதேசம் கொண்டு போயிடக்கூடாது. நான் 3 வருஷமா பவுல் எபேசு பட்டணத்துல தங்கி இருந்து இரவும் பகலும் அவங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்காரு. அதெல்லாம் நினைச்சு பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ரொம்ப கவனமா இருங்க. உங்க மந்தையில இருக்க ஆடுகளை ஓனாய் தூக்கிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கையா இருக்கும்படியா, விழிப்பா இருக்கும்படியா, அலர்ட்டா இருக்கும்படியா அவங்களுக்கு சொல்றாங்க. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இப்பொழுதும் சகோதரரே, அந்த மூப்பர்களை பார்த்து பவுல் சொல்றாரு, நீங்க பக்தி விருத்தி அடையணுன்றதுக்காகவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும், பரிசுத்தமாக்குறதுன்றது ஒரே நாள்ல நடைபெறுகிறது இல்ல, அனுதினமும் நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். வேத வசனத்தின் மூலம் ஆண்டவர் நமக்குள்ள சுத்திகரிப்பா கட்டளையிடுறாங்க. அதனால பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறும்போது நம்ம சுத்திகரிக்கப்படுறோம். இயேசு கிறிஸ்துன்றதுனா ரத்தத்தினால அனுதினமும் நம்ம ரட்சிப்பை காத்து கொள்ளணும். அப்ப நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். கடைசி ஒரு நாள் இருக்கு, ஆண்டவருடைய வருகை நாள்ல நம்ம இந்த சரீரத்தை விட்டு மறுரூபமாக்கப்பட்டு மகிமையான சரீரத்தை பெற போறோம். அது பரிசுத்தமாக்கப்பட்ட சரீரம். அந்த சரீரத்துல பாவமே கிடையாது. அப்பதான் நம்மளோட இரட்சிப்பு முழுமை அடையும். பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்கும் அவர் சுதந்திரத்தை வச்சிருக்காரு. 1 பேதுரு 1:5 அந்த சுதந்திரம் பரலோகத்துல வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த சுதந்திரம் என்னன்னா, நித்திய ஜீவனா ஆண்டவர் நமக்கு சுதந்திரமா கொடுக்கிறாரு. என்றென்றைக்கும் அவரோடு கூட வாழ போற வாழ்க்கை நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கு. அதை நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும், அந்த நித்திய ஜீவனை பெறறதுக்கு நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்துகிறது அவருடைய கிருபையுள்ள வசனங்கள். அந்த வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். பக்தி விருத்தி அடையணும். அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தேவன் உங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்கணும். அதுக்காகவும் தேவனுக்கும் அவருடைய வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சித்ததில்லை. பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. நான் ஊழியம் செஞ்சாலும் உங்ககிட்ட இருந்து நான் எதையும் எதிர்பார்க்கல, விருப்பப்படல. பொண்ணு கொடுக்கணும், வெள்ளிய கொடுக்கணும், வஸ்திரம் கொடுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படல. பொருள் ஆசை இல்லாம தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறத பாக்குறோம். நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருக்கிறவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. என்னோட தேவைகளுக்கும் என்னோடு கூட இருக்கவங்களோட தேவைகளுக்காகவும் நானே ஊழியம் செஞ்சுக்கிறேன். என்னோட கையால வேலை செய்கிறேன். அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 3வது வசனத்துல கூடார தொழில் செய்தார் பவுல் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். ஓய்வு நேரங்கள்ல சுவிசேஷ பணியை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப தனக்கு வேண்டியதை தானே சம்பாதித்து கொண்டதை இங்க வாசிக்கிறோம். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். இப்ப கடைசியா என்ன சொல்றாருன்னா, நீங்க சபையில இருக்க பலவீனமானவங்களை தாங்கணும். யார் யாருக்கு பலவீனமா இருக்காங்க, ஒருவேளை விசுவாசத்துல பலவீனமா இருந்தா அவங்கள தாங்குங்க, உதவி செய்யுங்க. அல்லது பொருளாதார காரியத்துல பலவீனரா இருந்தா அவங்கள தாங்குங்க அப்படின்னு சொல்றாரு.
வாங்குறத பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் அப்படின்னு கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்றார். லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்துல சொல்லும் போது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. மத்தேயு 10:8 இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறத வாசிக்கிறோம். அப்ப வாங்குறத பார்க்கிலும் கொடுக்கிறது நல்லது. அப்ப கொடுக்கக்கூடிய கொள்ளும்படியா நினைத்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இவைகளை சொன்ன பின்பு மூப்பர்களுக்கு சொல்ல வேண்டிய எல்லா காரியத்தையும் சொல்லிட்டு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான். இப்ப பவுல் மூப்பர்களோடு சேர்ந்து முழங்கால் படியிட்டு எல்லாரோடையும் சேர்ந்து ஜெபம் பண்ணுகிறத பாக்குறோம். பிரசங்கம் பண்ணிட்டு முடிவுல ஒரு ஜெபம் பண்ணி முடிக்கிறத பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு இந்த மூப்பர்கள் எல்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதே அதிகாரம் 20வது அதிகாரம் 25வது வசனத்துல, நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொன்னத அவங்க அந்த வார்த்தையினால ரொம்ப துக்கம் அடைஞ்சாங்க. ஏன்னா எருசலேம்ல பவுலுக்கு உபத்திரவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 23வது வசனத்துல பவுல் சொன்னதை நம்ம தியானிச்சோம். அதை நினைச்சு இவங்க அதிக துக்கப்பட்டாங்க. பவுல அவங்க அதிகமா நேசிச்சாங்க. ஏன்னா பவுல் மூலம்தான் இந்த சபை கட்டப்பட்டுச்சு. அதனால அவங்க ஒரு தகப்பனை போல நேசிச்சதுனால அவங்க அதிக துக்கப்படுறாங்க. பவுலின் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடனே கூட போனார்கள். இந்த எபேசு பட்டணத்து மூப்பர்கள் எல்லாம் பவுல தங்களோட அன்பை வெளிப்படுத்தி கட்டி கொண்டு முத்தம் செய்து பவுலோட பிரயாணத்துல கப்பல் வரைக்கும் கூட போய் அவங்க அனுப்பி விட்டாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி சபைய சம்பாதிச்சிருக்காரு. மூப்பர்களை பார்த்து உங்களை குறிச்சும் சபையில இருக்க மந்தையில இருக்க ஆடுகளை குறிச்சும் விசுவாசிகளை குறிச்சும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா கொடிய ஓனாய் மந்தையில இருக்க ஆடுகளை தூக்கிட்டு போலாம். கள்ள உபதேசங்கள் எழும்பி விசுவாசிகளை வழி தப்ப பண்ணலாம். அதனால ரொம்ப அலர்ட்டா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும்னு சொல்றாரு. நான் 3 வருஷம் உங்களோடு கூட தங்கி இருந்து அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நினைச்சு பார்த்து விழிப்பா இருங்க. நீங்க பக்தி விருத்தி அடையணும். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்காக சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கு. அதை கொடுக்கிறது தேவனும் அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளும். அதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சுதந்திரம் அப்படின்றது பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கிறது நித்திய ஜீவனை என்றென்றைக்கும் அவரோடு கூட வாழ போற வாழ்க்கைய ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அதை பெற்று கொடுக்கிறது தேவனும் அவருடைய வார்த்தைகளும். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை தகுதிப்படுத்துறது தேவனும் அவருடைய வார்த்தைகள் நம்மளை சீர்படுத்தி அதற்கு ஆயத்தப்படுத்துகிறது அவருடைய வார்த்தைகள். அதற்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. நான் பவுல் சொல்றாரு, உங்களோட பொண்ணு வெள்ளி வஸ்திரம் எதையும் வாங்கல, எனக்கும் என்னோடு கூட இருக்கவங்களோட தேவைகளுக்காக நானே வேலை செய்து கையால வேலை செய்து சம்பாதிக்கிறேன். நீங்க பலவீனரை தாங்கணும், வாங்குறத பார்க்கிலும் கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொன்ன இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகளை நினைத்து கொள்ளவும். அப்ப ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சு அந்த மூப்பர்களோடு சேர்ந்து பவுல் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றாரு.
அந்த மூப்பர்கள்லாம் அழுதாங்க. ஏன்னா பவுல் சொன்னாரு, இனி என் முகத்தை நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னதுனால அதிக துக்கப்பட்டு பவுல் மேல அன்பு வைத்ததுனால அவருடைய கழுத்தை கட்டி முத்தம் செய்து கப்பல்ல ஏறுற வரைக்கும் அவரோடு கூட போய் வழி அனுப்பி வைத்தார்கள் அப்படின்றத தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எந்த ஒரு கள்ள உபதேசத்துக்கும் இடம் கொடுக்காம விழிப்புள்ளவர்களாய் செயல்பட உதவி செய்யுங்க. நாங்கள் பக்தி விருத்தி அடைவோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகும்படி ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தின்படி வாழ எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் நாங்க கை கொள்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. பலவீனமானவர்களை தாங்கவும் ஆண்டவரே மற்றவர்களுக்கு கொடுக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாங்க. இன்னும் அதிகமாய் வேதத்தை தியானித்து சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. பவுலை போல நாங்களும் ஜெப வீரர்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விசுவாசித்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.